குறைந்த நேரத்தில் ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான அவல் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. 2 கப் அவல் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/4 சிட்டிகை உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணி பிசையணும். ஃபஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் அரை மூடி இதில் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு மூடி எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். நல்லா ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வெள்ளை பாகு எடுத்துக்கலாம். 2 கப் அவல் எடுத்துருக்கோம் இல்லையா, 1 கப் வெல்லம் எடுத்தால் சரியாக இருக்கும். அதுக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கரைச்சிக்கலாம் அடுப்பில் வச்சு. இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும், ஏன்னா தூசி இருக்கும். ஃபில்ட்ரு பண்ண இந்த வெள்ளை கரைசலை மறுபடியும் சாஸ்பேனில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த கெட்டியான பக்குவம் எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியலன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அந்த வெள்ளை சிரப்பை இதில் விட்டு இப்படி ஃபிங்கரில் வச்சு எடுத்து பார்த்தோன்னா தக்காளி பதத்தில் இருக்கணும். ஸோ அதான் கரெக்டான பக்குவம். வெள்ளைப்பாகை ஊற வச்சுருந்த அவல் மற்றும் தேங்காயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் முந்திரியை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பட் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இது கூட ட்ரை ரோஸ்ட் பண்ண எள்ளு, ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொழுக்கட்டையை பிடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது அவிக்கலாம் தேவையில்லை, அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குட்டீஸ்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.